அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தரம் 11னுடைய இலக்கண பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் மெய்மயக்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான பகுதியை பற்றி இன்றைய வகுப்பில் அவதானித்துக் கொள்ள வேண்டும். மெய்மயக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி 1 வருகிறதாக இருக்கும். மெய்மயக்கம் என்பது பகுதி 1 வருகிற ஒரு விடயமாக இருக்கும். பகுதி 1 வார விடயம்தான் என்னவாயிருக்கும் என்றால் மெய்மயக்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம். மெய்மயக்கம் என்னென்றால் சொற்களுக்கு இடையில ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட அல்லது வேறு இன மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து வரமண்டா அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்டா மெய்மயக்கம். அதாவது தமிழ்ல சொற்களுக்கு இடையில ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட அல்லது வேறு இன மெய்யெழுத்துக்களோட வருமண்டால் அதுக்கு வழங்கப்படுகிறவே மெய்மயக்கம். இந்த மெய்மயக்கத்தை நாங்கள் தமிழ்ல 2 வகைப்படுத்தலாம். ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம், அடுத்தது ஒன்று இருக்குது வேற்று நிலை மெய்மயக்கம். ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம், அடுத்தது என்னொன்று இருக்குது வேற்று நிலை மெய்மயக்கம். சொற்களுக்கிடையில ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட அல்லது வேறு இன மெய்யெழுத்துக்களோட வருமென்றால் அதை சொல்வது மெய்மயக்கம். இந்த மெய்மயக்கத்தை முதலாவது வகைப்படுத்தலாம் உடல்நிலை மெய்மயக்கம். 2வது மெய்மயக்கம் இருக்குது வேற்றுநிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம் என்னென்றால் ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்துடன் ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோடு சேர்ந்து வருமண்டால் அதை சொல்றது உடல்நிலை மெய்மயக்கம். ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட சேர்ந்து வருமென்றால் அதுக்கு வழங்கப்படுகிற பேர் என்னவாயிருக்கு என்றால் உடல்நிலை மெய்மயக்கம். ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட சேர்ந்து வருமென்றால் அதுக்கு வழங்கப்படுகிற பேர் உடல்நிலை மெய்மயக்கம். தமிழ்ல 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. அந்த 18 மெய்யெழுத்துக்கள்ல இள்ளன்னா தவிந்த 16 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாக வரும். தமிழ்ல 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. அந்த 18 மெய்யெழுத்துக்கள்ல இள்ளன்னா தவிர்ந்த 16 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாக வரும் என்று குறிப்பிடப்படுகிறது. உடல்நிலை மெய்மயக்கம் என்றால் ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட இணைந்து வருமென்றால் அதை சொல்லலாம் உடல்நிலை மெய்மயக்கம். ஒரு மெய்யெழுத்து வேற இன மெய்யெழுத்தோடு வருமென்றால் அதுக்கு பேர் வேற்றுநிலை மெய்மயக்கம். மெய்மயக்கம் என்றால் சொற்களுக்கு இடையில ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட வருமென்றால் அதுக்கு பேர் உடல்நிலை மெய்மயக்கம். அந்த வகையில அதாவது 18 மெய்யெழுத்துக்கள்ல 2 தவிர மிச்ச 16 மெய்யெழுத்துக்களும்
என்னவா இருக்கும் என்றால் உடல்நிலை மெய்மயக்கமாக அமைந்து வரும். தலையங்கம் போடுங்கோ. மெய்மயக்கம். சொற்களுக்கு இடையிலே ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோடு அல்லது பிற மெய்களுடன் இணைந்து வருமாயின் அதனை மெய்மயக்கம் என்று அழைப்பர். அந்த வகையில் தமிழ் மொழியிலே மெய் எழுத்துக்களில் இறன்னா கம இள்ளன்னா தவிர்ந்த 16 மெய்யெழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்கமாக வரும். இள்ளன்னா தவிர்ந்த 16 மெய்யெழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்கமாக அமைந்து வரும். இள்ளன்னா தவிர்ந்த 16 மெய்யெழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்கமாக வரும். பார்த்தீங்கள் என்றால் ஒன்று இக்கன்னா, அடுத்தது இங்கன்னா, அடுத்தது இச்சன்னா, இஞ்சன்னா, இட்டன்னா, இன்னன்னா, அடுத்தது இத்தன்னா, அடுத்தது இந்தன்னா, உப்பன்னா, உம்மன்னா. அடுத்தது ஈயன்னா வரும். இந்த இறன்னா வராது. அடுத்தது இல்லன்னா, பிறகு உவ்வன்னா, இந்த இது வராது. பிறகு இது இல்லன்னா, பிறகு இட்டன்னா, பிறகு இன்னன்னா. இந்த 16 எழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்கமாக வரும். 1 2 3 4 4 6 6 6 மற்றும் 10 11 12 13 14 15 16. இந்த 16 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாக என்ன செய்யும் என்றால் வரும். இக்கன்னாக பாருங்கோ. பக்கம் என்று நாங்கள் சொல்றோம். பக்கம் என்று நாங்கள் என்ன செய்கிறோம் என்றா சொல்றோம். பக்கம் என்று சொல்லேக்க சொல்றாங்க. பக்கம் என்று நாங்க சொல்லேக்க இதுல பார்க்கணும். இக்கன்னாக்கு பக்கத்துல காணா வந்திருக்கு. இக்கன்னா ஒரு மெய்யெழுத்து. காணா பிரிக்க இக்கன்னாவோட ஆனா சேருது. இக்கன்னா பக்கத்துல வந்திருக்குது. அதை சொல்றது உடல்நிலை மெய்மயக்கம். அடுத்தது இங்கனம் என்று சொல்லுகிறோம். இங்கனம் என்று நாங்கள் சொல்லேக்கையும் பக்கத்துல இங்கன்னா வருகிறது. அச்சம் என்று நாங்கள் சொல்லுறோம். அதுல இச்சனாக்கு பக்கத்துல இச்சன்னா வருகிறது. அடுத்தது விஞ்ஞானம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். விஞ்ஞானம் என்று நாங்கள் சொல்லுறோம். அதிலையும் பக்கத்துல வருகிறது. பட்டம் என்று சொல்லப்படுகிறது. அதிலையும் பக்கத்துல வருகிறது. அடுத்தது அண்ணா என்று சொல்லுகிறோம். அண்ணா என்று சொன்னாலும் அதிலையும் பக்கத்துல மெய்யெழுத்து என்ன சிறண்டா வருகிறது. இவ்வாறு ஒரே மெய்யெழுத்து பக்கத்துல வரமென்றால் அதுக்கு தமிழ்ல வழங்கப்படுகிற பெயர் உடல்நிலை மெய்மயக்கம். ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட இணைந்து வரமென்றால் உடல்நிலை. அடுத்தது இத்தன்னாக்கு. ஆனா இத்தன்னா தையன்னா உடல்நிலை.
அடுத்தது அந்நியன். அந்நியன் என்று சொல்லிக்கையும் அங்கே உடல்நிலையாக வருகிறது. அதே மாதிரி அப்பா என்று சொல்லிக்கையும் அங்க உடல்நிலையாக வருகிறது. அம்மா என்று சொல்லிக்க உம்மன்னாக்கு பக்கத்தில் அதே உம்மன்னா வருகிறது. அடுத்தது கொய்யா என்று சொல்லிக்க இயன்னாக்கு பக்கத்தில் இயன்னா. அடுத்தது இல்லைன்னாக்கு சொல்றோம் பள்ளி என்று சொல்லுகின்றோம் வரும். உடல்நிலையாக என்ன செய்யறா பக்கத்தில் வருகிறது. அடுத்தது செவ்வாய் என்று சொல்லுகிறோம். செவ்வாய் என்று சொல்லிக்கையும் அங்க உடல்நிலையாக வருகிறது. அடுத்தது பள்ளம் என்று சொல்லுகிறோம். இல்லைன்னாக்கு பக்கத்தில் இல்லைன்னா திருப்பி வருது. அடுத்தது பற்று என்று சொல்லுகிறோம். பானை இத்தனை உடல்நிலை. அடுத்தது அன்னம் என்று சொல்லுகிறோம். அங்கேயும் என்னவா இருக்கண்டால் உடல்நிலையாக பக்கத்தில் வருகிறது. ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட வருமென்றால் அதுக்கு தமிழ்ல வழங்கப்படுகவே உடல்நிலை மெய்மயக்கம். அந்த வகையில 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. 18 மெய்யெழுத்துக்கள்ல இறன்னா இல்லன்னா தவிர்ந்த 16 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாக அமைந்து வரும். இனி சின்னொரு தலையங்கம் வேற்று நிலை மெய்மயக்கம். இனி சின்னொரு உபதலையங்கம் வேற்று நிலை மெய்மயக்கம். சின்னொரு தலையங்கம் வேற்று நிலை மெய்மயக்கம். வேற்று நிலை மெய்மயக்கம் என்றால் என்னென்றால் வேற்றிலை மேய்க்க வேண்டாம் என்னென்றால் ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்து அல்லாது வேறு இன மெய்யெழுத்துக்களோட வருமென்றால் அதை சொல்றது வேற்றுநிலை மயக்கம். ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோட வராது வேறு இன மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து வருமாயின் அல்லது இணைந்து வருமாயின் அதை சொல்லுவோம் வேற்று நிலை மெய்மயக்கம். அந்த வகையில 18 மெய்யெழுத்து இருக்குது. அதுல இக்கன்னா இச்சன்னா இத்தன்னா உப்பன்னா என்ற 4ஐயும் தவிர 14 மெய்களும் வேற்று நிலை மெய்மயக்கமாக வரும். ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்து அல்லாது வேறு மெய்களுடன் சேர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் என அழைக்கப்படும். அந்த வகையில 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன. அதுல இக்கன்னா இச்சன்னா இத்தன்னா உப்பன்னா தவிர 14 மெய்யெழுத்துக்களும் வேற்றுநிலை மெய்மயக்கமாக இடம்பெறும். இக்கன்னா வராது இங்கன்னா. இங்கன்னாக்கு பாருங்கோ சங்கு கண்டு நாங்கள் சொல்லுவோம். இதுல மெய்யெழுத்து இங்கன்னா வருகிறது. கூனாவை நாங்கள் பிரிக்கின்ற பொழுது இக்கன்னாவோட ஊனா சேருது. இங்கன்னாக்கு பக்கத்துல இக்கன்னா வருகிறது. இதை சொல்றது வேற்று நிலை மெய்மயக்கம். இதுக்கு என்னடா மெய்யெழுத்துக்கு வலதுகை பக்கம்தான் நாங்கள் அந்த அடுத்த மெய்யெழுத்தை அவதானித்துக் கொள்ள வேண்டும். மெய்யெழுத்துக்கு வலது கை பக்கம்தான் வருகின்ற மெய்யெழுத்தை நாங்கள் அவதானித்துக் கொள்ளுதல் வேண்டும். இஞ்சால பக்கத்துல பார்க்கலாது மெய்யெழுத்துக்கு அங்கால. இதுல பார்த்தீங்கன்னா இங்கன்னா இருக்குது. கூனா பிரிச்சே இக்கன்னாவோட ஊனா இங்கன்னா இக்கன்னாவும் வேற வேற மெய் என்றபடியால அதை நாங்கள் வேற்று நிலை மெய்மயக்கம் என்று அழைக்கின்றோம். உடன்நிலை என்றால் ஒரு மெய்யெழுத்து
அதே இன மெய்யெழுத்தோட இணைந்து வரும் என்றால் உடன்நிலை. ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்து அல்லாது வேறு மெய்களோட சேர்ந்து வரும் என்றால் அதை சொல்லுவோம் வேற்றுநிலை. அந்த வகையில் 18 மெய்யெழுத்துக்கள்ல இக்கன்னா இச்சன்னா இத்தன்னா உப்பன்னா தவிர வருகின்ற 14 மெய்யெழுத்துக்களும் வேற்றுநிலை மெய்மயக்கமாக கருதி கொள்ளப்படும். இதுதான் இந்த விடயமாக என்ன செய்யும் என்றால் காணப்படுகிறது. உடன்நிலை மெய்மயக்கம் என்றால் ஒரு மெய்யெழுத்து சொற்களின் இடையில் இரட்டித்து வருவது உடன்நிலை மெய்மயக்கம் எனப்படும். இறன்னா இல்லன்னா தவிர்ந்த 16 மெய்யெழுத்துக்களும் உடன்நிலை மெய்மயக்கமாக வரும். அதுக்கான உதாரணம் என்ன செய்யறால் இங்கே போடப்பட்டிருக்கு. வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றால் ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்து அல்லாது வேறு இன மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து வரும் என்றால் அதை நாங்கள் தமிழ்ல சொல்றது வேற்று நிலை மெய்மயக்கம். அந்த வகையில இக்கன்னா இச்சன்னா இத்தன்னா உப்பன்னா தவிர்ந்த 14 மெய்களும் வேற்றுநிலை மெய்மயக்கமாக வரும். சொல்ற அர்த்தத்தை விளங்கும். இங்கன்னாக்கு பங்கு, இட்டன்னாக்கு நட்பு என்று சொல்றோம், இட்டன்னாக்கு சொற்கள், இஞ்சன்னாக்கு பஞ்சு என்று சொல்லுறோம், இண்ணன்னாக்கு வண்டு, இந்த நாக்கு பந்து, உம்மன்னா வாரத்துக்கு அம்பு என்று சொல்லுறோம். அதே மாதிரி மன்றம், அதே மாதிரி பாய்க, இறன்னாக்கு தேர்தல், அடுத்தது வெல்க, வடமொழியில உவன்னாக்கு காவியம், அடுத்தது கீழ்மை, அடுத்தது கல்மை. இதை விட வேறு ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. அது என்ன விடயமாக இருக்கும் என்றால் 3 மெய்கள் மயங்குதல் என்ற ஒரு விடயம் இருக்கு. மூன்று மெய்கள் மயங்குதல் என்ற ஒரு விடயம் இருக்குது. அதாவது சொற்களுக்கு இடையில 3 மெய்கள் மயங்கும். ஈயன்னா சொற்களுக்கு இடையில் ஈயன்னா, இறன்னா, அடுத்தது இல்லன்னா. இந்த 3 மெய்களும் 3 மெய்கள் மயங்குதல் என்ற விடயத்துக்குள்ள வருது. 3 மெய்கள் மயங்கி வருதல் என்ற ஒரு விடயத்துக்குள்ள உள்ளடங்கி இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, வாய்க்கால் என்று நான் சொல்றேன். மூன்று மை மயங்குது. அதே மாதிரி தேர்ச்சி என்று சொல்லுவேன், 3 மை மயங்குது. அதே மாதிரி வாழ்க்கை என்று நான் சொல்லுறேன், அதிலையும் 3 மை மயங்குது. இத தமிழ்ல 3 மைகள் மயங்குறது என்ற வகைப்பாட்டுக்குள்ள வாரது இந்த 3 வகை இருக்கும். ஈயன்னா, இறன்னா, அடுத்தது இல்லன்னா என்று சொல்லப்படுகிற அந்த 3 மெய்யெழுத்துக்களும் 3 மெய்கள் மயங்கி வருதல் என்ற வகைப்பாட்டுக்குள்ள உள்ளடங்குவதை அவதானித்துக் கொள்ளலாம். அதுக்கு எழுதுங்கோ, மெய்யெழுத்துக்களில் ஈயன்னா, இறன்னா, இல்லன்னா என்ற 3 மெய்களும் 3 மெய்கள் மயங்கி வருதல் என்ற 3 மெய்கள் மயங்கி வருதல் என்ற வகைப்பாட்டினுள் உள்ளடங்குவதை அவதானிக்க முடியும்.
ஒன்று வாய்க்கால், அடுத்தது தேர்ச்சி, அடுத்தது வாழ்க்கை. இதுதான் மெய்மயக்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதாவது சொற்களுக்கிடையிலே மெய்யெழுத்துக்கள் தம்மோடு தாம் அல்லது பிற மெய்களோட இணைந்து வருதலை நாங்கள் மெய்மயக்கம் என்ற ஒரு வகைப்பாட்டுக்குள்ள வகைப்படுத்தி கொள்ள முடியும். இது எதுக்க வருதென்றால், அதாவது சொற்களின் இடைநிலை எழுத்துக்கள் என்ற வகைப்பாட்டில் இந்த விடயங்கள் என்ன செய்யறா உள்ளடங்கி வருது. சொற்களின் இடைநிலை எழுத்துக்கள் என்ற வகைப்பாட்டில் இந்த 3 விடயங்களும் உள்ளடங்கி வருவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அவைகள் ஒரு மெய்யெழுத்து அதே இன மெய்யெழுத்தோடு இணைந்து வந்தால் உடன்நிலை மெய்மயக்கமாகவும், ஒரு மெய்யெழுத்து வேற மெய்களோட சேர்ந்து வருமென்றால் அதற்கு வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் குறிப்பிட்டு கொள்ளப்படும். அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் மொழியின் இறுதி நிலை எழுத்துக்கள் என்ற ஒரு விடயம். ஒரு எழுத்து சொல்லாக்கத்தின் இறுதியில இடம்பெறுதல் இறுதி நிலை எழுத்து என்று சொல்லப்படும். ஒரு எழுத்து சொல்லாக்கத்தின் இறுதியில் வருவதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால், அதாவது இறுதி நிலை எழுத்து என்று சொல்லுவோம். அந்த வகையில உயிரெழுத்துக்கள்ல ஏனா தவிர்ந்த 11 உயிரெழுத்துக்களும் சொல்லாக்கத்தின் இறுதிநிலை எழுத்துக்களாக வரும். ஏனா தவிர்ந்த 11 எழுத்துக்களும் சொல்லாக்கத்தின் இறுதி நிலை எழுத்துக்களாக வரும். பல என்று சொன்னால் அதுல இல்லைன்னாவோட ஆனா செய்யறது. பல என்று சொன்னால் அதுல ஆவண்ணா வருகிறது. பல என்பதில் ஆனா வருகிறது, பல என்பதில் ஆவண்ணா வருது, இல்லைன்னாவோட ஆவண்ணா. படி என்பதில் இட்டன்னாவோட ஈனா வருது, தீ என்பதோட இத்தன்னாவோட ஈனா வருது, கொக்கு என்பதோட உக்கன்னாவோட ஊனா வருது, பூ என்பதோட உப்பன்னாவோட ஊவண்ணா வருது, அவனே என்பதில் இன்னன்னாவோட ஏ எண்ணா, பை என்பதில் ஐயண்ணா, நோ என்பதில் ஓனா, ஓ என்பதில் ஓவண்ணா, வவ் என்பதில் அவ்வண்ணா. இவ்வாறு ஏனா தவிர்ந்த 11 எழுத்துக்களும் சொல்லாக்கத்தின் இறுதி நிலையில் இடம்பெறுவதாக குறிப்பிடப்படும். ஒரு எழுத்து சொல்லாக்கத்தின் இறுதியில் இடம்பெறுமாயின் அதை சொல்லுவோம் இறுதி நிலை எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். அடுத்தது மெய் எழுத்துக்கள்ல 3 சுழி எண்ணா, அடுத்தது உம்மன்னா, அடுத்தது இன்னன்னா ஆகிய 3 மெல்லின எழுத்துக்களும் இடையினத்தில ஈயன்னா, இறன்னா, இல்லன்னா, கொம்ளோமால ஆகிய 5 இடையின எழுத்துக்களும் சொல்லாக்கத்தின் இறுதியில் வரும். மண் இன்னன்னா வருகிறது, மனம் உம்மன்னா வருகிறது, மான் என்பதில் இன்னன்னா வருகிறது, மெய் என்பதில் ஈயன்னா வருகிறது, பார் என்பதில் இறன்னா வருகிறது, கால் என்பதில் இல்லன்னா வருகிறது, வாள் என்பதில் இல்லன்னா வருகிறது, தமிழ் என்பதில் இல்லன்னா வருகிறது. வல்லின எழுத்துக்கள் ஆரம்பத்தில் சொல்லாக்கத்தின் இறுதியில வருவது இல்லை. ஆனாலும் தற்கால தமிழில்
பிறமொழி சொற்களை எழுதுகின்ற பொழுது அது சொல்லாக்கத்தின் இறுதியில் வருவதாக குறிப்பிடப்படுகிறது. ஈராக் இக்கன்னா, டோச் என்பதில் இச்சன்னா, டேவிட் என்பதில் இட்டன்னா, பக்தாத் என்பதில் இத்தன்னா, ஜோசப் என்பதில் உப்பன்னா, ஹரத் என்பதில் இட்டன்னா. இது தற்கால தமிழில் வல்லின எழுத்துக்கள் சொல்லாக்கத்தின் இறுதியில் இடம்பெறுகின்றன. ஆரம்பத்தில் இந்த வல்லின எழுத்துக்கள் சொல்லாக்கத்தின் இறுதியில் இடம்பெறுவது இல்லை. புறமொழி சொற்களை நாங்கள் இப்போ எழுதுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த எழுத்துக்கள் வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இதுதான் என்னவாயிருக்கும் என்றால், அதாவது இறுதி நிலை எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். அவைகள் முதல் நிலை எழுத்துக்கள், இடைநிலை எழுத்துக்கள், இறுதி நிலை எழுத்துக்கள் என்ற 3 விடயங்கள் முடிக்கப்பட்டுள்ளது. இது தரம் 11ஆம் ஆண்டு பகுதியை பொறுத்தவரை பிரதானமான விடயங்களாக அமைந்திருக்கும். அதாவது எழுத்தினுடைய பரம்பல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், எழுத்தினுடைய பரம்பல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு முதல் நிலை எழுத்துக்கள், இடைநிலை எழுத்துக்கள், இறுதி நிலை எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் தெரிந்திருக்க வேண்டும். அவைகள் இவ்வளா பகுதியுடனும் இன்றைய வகுப்பினை பூர்ணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.